3, 2, 1, go. வணக்கம் டிடி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடிய தமிழ் சமூகம் பெரிதும் எதிர்பார்த்திருந்த கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் வெள்ளி விழா நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன. இந்த நிகழ்வின் பின்னராக எழுந்திருக்கக்கூடிய விடயங்கள், அதன் சாதகங்கள், அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வுகள் குறித்த ஒரு உரையாடலுக்காக இந்த விழாவை, இந்த வரலாற்று நிகழ்வினை நடத்தி முடித்திருக்கக்கூடிய கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் திரு அஜித் சபாரட்னம் அவர்களை இந்த நேரத்திலே சந்திக்கின்றோம். மிகுந்த நேர சுமைகளின் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி முடித்த பின்னரான களைப்பின் மத்தியிலும் இந்த நேர்காணலுக்கு இணங்கி இங்கே வருகை தந்தமைக்கு முதலில் அஜித் சபாரட்னம் அவர்களுக்கு டிஇடியின் சார்பில் எங்களுடைய நன்றிகள். இந்த நேர்காணல் பலருடைய கேள்விகளின் தொகுப்பாக அல்லது பலருடைய உள்ளத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தேடுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கும். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் உலகளாவிய ரீதியிலே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு தாய் அமைப்பாக விளங்கக்கூடிய தகைமையினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் கருதுகிறோம். காரணம், 25 வருட காலமாக தமிழர்களுடைய ஒரு பெருநிறுவனமாக அது தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. கனடாவிலே பல்வேறு விதமான வர்த்தக முனைவுகளில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலரையும் ஒருங்கிணைத்து அல்லது அவர்களுடைய திறமைகளை இனம் கண்டு அவர்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்த ஒரு அமைப்பாக கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தன்னுடைய 25 வருட கால பயணத்தை நடத்தியிருக்கிறது. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் வளர்ச்சியிலும் உயர்ச்சியிலும் மகிழ்ச்சி கொள்ளாத சில தரப்பினர் இந்த கேள்விகள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இந்த செவியினை நோக்கக்கூடும். இந்த நேர்காணலுடைய நோக்கம் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தை கேள்விக்குட்படுத்துவதோ அது நடத்தி முடித்திருக்கின்ற நிகழ்வை விமர்சனத்திற்கு உள்ளாக்குவதோ மட்டுமல்ல. அதை தாண்டி அது எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, தான் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து அது எவ்வாறு தன்னுடைய நிலை மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை கனடிய தமிழ் சமூகம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதும் இந்த நேர்காணலின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று கருதுகிறோம். பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகம் என்ற வகையில் சமூகத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது சமூகத்தின் மத்தியில் கேட்கப்பட வேண்டியதாக தோன்றி இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்க வேண்டியது எங்கள் கடமை என்பதை நாங்கள் நன்கு உணர்கின்றோம். அந்த புரிதலோடும் இந்த அடிப்படைகளோடும் இந்த நேர்காணலுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். அஜித் சபாரட்னம் அவர்களே, நடந்து முடிந்த கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் 2 நாள் நிகழ்வுகளின் தாக்கம் அல்லது அதனுடைய நிகழ்வுகள் நடத்தப்பட்ட விதம் குறித்து நீங்கள் முழுமையாக திருப்தி அடைகிறீர்களா? அந்த நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்ற விதத்தை பற்றி உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? முதலாவது 9ஆம் தேதி நடந்தது, இட் வாஸ் a good event என்று நான் சொல்வேன். இரண்டாவது event was not to my expectations. அதுதான் the honest truth about it. We were not 100%. வெளியால உள்ள visitors, there were non-Tamils, Indians. அவைகளுக்கு this was a even global mail representatives were there. அவைகளுக்கு this was a big event for them. It was a they couldn't explain. இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்கிறபடியாக எங்களுக்கு தெரியும் என்னென்ன குறைபாடுகள் நடந்தது as a board. என்ன நான் சொல்றேன், மிகப்பெரிய பணச்செலவு. நீங்கள் அடிக்கடி மேடையிலே குறிப்பிட்டது போல ஏறத்தாழ $7 லட்சம் செலவிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த $7 லட்சம் என்பது இங்கு இருக்கக்கூடிய வர்த்தக பெருமக்களுடைய இந்த வர்த்தக சம்மேளனம் வளர்ச்சி பெற வேண்டும் அல்லது தமிழர்களுடைய வர்த்தக முயற்சி சர்வதேசமயப்படுத்தப்பட வேண்டும். அதே வேளையில் கனடாவில் இருக்கக்கூடிய மாற்றின சமூகங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சி பெருமிதத்தோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஆவலின் உந்துதலினால் அவர்கள் வழங்கிய நிதியாகத்தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை, அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய மாற்றின சமூகங்களுக்கு கனடிய தமிழர்களுடைய வர்த்தக முயற்சிகளின் மேம்பாட்டை எடுத்துச் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த விழாவை எல்லோரும் பார்த்தார்கள். அந்த சந்தர்ப்பம் சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? எதிர்பார்ப்பு என்றால் ஸ்பான்சர்ஸை பொறுத்தவரையிலையா இல்லாட்டிக்கு மெயின் ஸ்ட்ரீம் பொறுத்தவரையிலையா? மெயின் ஸ்ட்ரீமுக்கு எங்களுடைய பிசினஸ் கேப்பபிலிட்டி ஓ எங்களுடைய ஸ்ட்ரென்த் ஷோகேஸ்ட். Have you showcased enough about our success in business?
Yeah, I could How? say. The thing is, taking the event to MTCC, the event, and also putting it on the Global Mail, some articles on Saturday. So these are the things that I can tell to the mainstream. இரண்டு கேள்விகள் உங்களுடைய பதிலில் இருந்து பிறக்கின்றன. ஒன்று, எங்களுடைய வளர்ச்சியின் பெருமிதத்தை வெளிப்படுத்துவதற்கு மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டரில் ஒரு நிகழ்வு நடத்துவதுதான் சரியானதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் சொன்னது போல குளோபல் மெயில் என்கின்ற மிகப்பெரிய கனடிய பத்திரிகை ஒன்று ஒரு பக்க விளம்பரத்தை ஒரு கட்டுரை வடிவிலே கொண்டு வந்திருக்கிறது. அது கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு விளம்பரமாகவும் அதன் உள்ளடக்கத்திற்கு தங்களுடைய எடிட்டோரியல் பொறுப்பு அல்ல என்கின்ற வாசகத்தை தாங்கியதாகவும் குளோபல் மெயில் ஒரு விளம்பர பக்கத்தை பிரசுரித்திருக்கிறது. இந்த இரண்டும் போதுமானதா தமிழர்களுடைய வர்த்தக முயற்சி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு? மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டரிலே ஒரு நிகழ்வை நடத்திவிட்டால் அந்த சமூகம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுவிட்ட ஒரு சமூகமாக இனிவர்கள் கருதுவார்கள் என்று எப்படி நீங்கள் நினைத்தீர்கள்? அப்படி அந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு என்ன பொறிமுறை இருந்தது? What kind of mechanism you had to explain or explore the event is happening in MTCC? By media. What kind of media? மீடியா என்றால் லோக்கல் மீடியாவில் தான் நாங்கள் போட்டாங்க, பட் ஃபேஸ்புக். ஓகே, வி வர் ட்ரைங் ஃபார், அண்ட் தென் ஒன் ஆஃப் த டிவி இன்டர்வியூஸ் ஹேப்பன்ட் இன் பிராம்டன், மிஸ்ஸாக, ஐ கேன் ரிமெம்பர், நான் போவே இல்லை அதுக்கு. The thing is, usually we have it in Markham, the recognition. We have taken the sponsors and we had a budget. The 600,000 is the whole year budget, not just for that day. Silakal nekinam nan the whole 600,000 for that day budget. The previous day event was supposed to be free initially, until 3 weeks before we thought maybe we should bring somebody who can have a powerful speaker for the 9th. We were trying to get sari varailai. So on the nerandan, the last minute we increased the amount, the ticketed event maathinaanga. Adu mattum it was a basic $50 because we were serving dinner. Now, to have an event at MTCC itself, you can have this, neenga ketta mari naangal marketile vechittu poirukkalam. So we are bringing that to downtown core to showcase this event. Absolutely right. But இந்த கேள்வி என்னென்றால், நீங்கள் MTCCல அந்த நிகழ்வை நடத்தினது சரி. அதாவது தமிழர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை டொரண்டோ மத்தியிலே நடத்தக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டது, அது சொல்லப்பட வேண்டியது என்பது உண்மை. அது மாற்றின சமூகத்துக்கு எப்படி தெரியப்படுத்தப்பட்டது? இந்த குளோபல் மெயிலில் பிரசுரிக்கப்பட்ட ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் அதற்கு போதுமானதா? இருக்கக்கூடிய ஏனைய பல்லின ஊடகங்கள் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய ஊடகங்கள் ஏன் இந்த நிகழ்வு பற்றி கவனத்தில் கொள்ளவில்லை? அல்லது அந்த நிகழ்வுகள் தொடர்பான விடயங்கள் ஏன் பெரும்பான்மையான ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இவ்வளவு செலவழித்து MTCCயில் இந்த நிகழ்வை நடத்தினால், MTCCயில் தமிழர்கள் நிகழ்வொன்றை நடத்துகிறார்கள் என்ற விஷயத்தை மற்ற சமூகங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அன்றைய தினம் ப்ளூ ஜெய்ஸின் நிகழ்ச்சி கேம்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ராஜர்ஸ் சென்டரில். ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். குறைந்தபட்சம் MTCCக்கு வெளியிலாவது தமிழர்களுடைய பெருவிழா ஒன்று இங்கு நடைபெறுகிறது, 25 வருட வெற்றியை கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் என்கின்ற விடயத்தை புரிய வைப்பதற்கான பதாதைகளை கூட நாங்கள் கொண்டிருக்கவில்லையே. நாங்கள் குறைந்தபட்சம் வெளியில் அந்த பனைமரங்களை வெளியில் நட்டு அதிலாவது நாங்கள் எங்களுடைய செய்தியை சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் செய்யவில்லை? பனைமரம் வெளியாக நட இயலாது. பிரஸ் ரிலீஸ் ஒன்று செய்த நாங்கள், பட் அது எவ்வளவு சாத்தியம் எனக்கு தெரியாது. There was a press release done. But as you said, this ஒரு community oriented இதென்றால்
இப்போ CP24 any other organization will come. So this was kind of a chamber business related. So they must come because some of our Tamil businesses advertising with the mainstream media as well. So they have the obligation to cover our event. And you paid $40,000 for Globe and Mail. right. So they should cover an article. I am ஒன்று சொல்லலாம், இந்த இதில் எங்களுக்கு பெருசா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், அனுபவங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீமோட. This is the first step that we have towards. I just want to mention one thing. In this stage, in this studio, I mention about this, and I request your team to find out the options to approach mainstream media to explore this. Right. But never happened. இதுதான் இங்கே பிரச்சனை என்னவென்றால், மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர்ல இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழர்களுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு பெருமிதத்திற்குரிய நிகழ்வாக இருந்தாலும் அது தன்னுடைய இலக்கை அந்த இடத்திலே எட்டவில்லை, எட்ட தவறிவிட்டது என்பதுதான் பலருடைய ஆதங்கம், பலருடைய வாதமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இனி எரிவரும் காலங்களில் எப்போது தமிழர்களுக்கு வாய்க்குமோ தெரியவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் மத்திய சமூகங்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊடகங்களுக்கும் நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாம். தமிழர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே தங்களுடைய வர்த்தக முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டாடுகிறோம். 25 வருடமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய வர்த்தகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த கனேடிய மண்ணின் பொருளாதார வளர்ச்சிக்கு எத்தனையோ பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த மண்டபத்திலே நடைபெறுகிறது. டொரண்டோ கோரிலே இந்த நிகழ்வை தமிழர்கள் நடத்துகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறோம். இதுதான் இங்கே மிகப்பெரிய கவலையினை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதை சரியான முறையிலே இவர்கள் கையாள தவறிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எழுவதற்கு காரணமாக இருந்தது. நீங்கள் சொன்னது போல 10ஆம் தேதி நிகழ்வு, சனிக்கிழமை இரவு நிகழ்வில் மிக முக்கியமான நிகழ்வாக அதுதான் இருந்தது. இந்த 25 வருட வெற்றியை கொண்டாடுகின்ற வர்த்தக பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அதில் ஏற்பட்ட தடங்கல்களுக்கு அல்லது அதில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அல்லது நீங்கள் அதை இன்னும் சிறப்பாக நடத்தி இருக்கலாம் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த நிகழ்விலே ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு யார் காரணம், அல்லது அந்த நிகழ்வில் ஏற்பட்ட சில குழப்பங்களுக்கு அல்லது அந்த நிகழ்வு சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்படாமைக்கு என்ன காரணம்? இது நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்பாடு. பல வருடங்கள், பல மாதங்களாக இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இது சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே நாங்களே நேரடியாக இந்த ஊடகம் வாயிலாக பல தடவைகள் பேசியிருக்கிறோம். இந்த ஏற்பாடுகள் பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 1 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இதை பற்றி பேச தொடங்கியிருந்தோம். ஆகவே 1 வருடத்திற்கு முன்பாகவே ஏற்பாடு செய்யப்பட்டு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி இறுதி நேரத்திலே தன்னுடைய சரியான இலக்கை எட்ட தவறியது? We had about எங்களுக்கு ஒரு 90 அவார்ட்ஸ் இருந்தது. 25 year awards, 25 years வந்து ஒரு அட்லீஸ்ட் 26. அதை விட 20, 15 and 10 3 honorary நாங்கள் செய்த நாங்கள். அதே நேரம் there were 30 sponsors we had to recognize, so altogether about 90. நான் நினைக்கிறேன் எந்த கணிப்பின்படி from day one, Bodileo Valiario, I only wanted 25 years to be recognized on the 10th. Yeah. 10, 15, 20, I wanted them to recognize on the previous day. எனக்கு தெரியும் இந்த 4 மணித்தியாலத்தில் எல்லாரையும் கொண்டு வந்து டான்ஸ் வேற ப்ரோக்ராம் வச்சு it will be very difficult. Task will be a difficult task. But சில நேரங்களில் as a president, I think on that particular moment I failed. I can openly say that. You listen to somebody else? Yes. And I am regretting for that. For taking all 90 people to the stage. 90 பேருக்கு விருது கொடுப்பதற்கு 4 மணி நேரத்தில் சிறப்பான முறையிலே அது ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தால் அது சரிவர நடந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்லை,
ஏனென்றால் நீங்கள் எப்படியோ கொடுத்து okay, முடிக்க leave me as a president here now. நான் ஒரு பார்வையாளராக அங்க வாரன். $500 டிக்கெட் எடுத்துக்கொண்டு வாரன். Or I'm buying a $200 ticket. Because I'm a very practical person. Okay. நீங்கள் 4 மணித்தியாலம் அங்க வந்து இருந்து 7 to 11 ஒரு ஆளா ஸ்டேஜுக்கு போயிட்டு வரேன்டா how will you feel? இல்லை, நான் சொல்லுகிறேன், இப்போது நீங்கள் செய்த மாதிரியே, இப்போது செய்த அதே ஒழுங்கில் நீங்கள் அதை சரியான முறையிலே ஒழுங்கமைத்திருந்தால் அதே நேர கணிப்பிலே நீங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் விட்ட புலையை இப்ப நான் இது ஏர்ல சொல்லிக்கல, சில நேரம் இந்த உண்மையால் கசப்பாத்தான் இருக்கு, சொல்லத்தான் வேண்டும். நான் நினைச்சது 10, 15, 20 முதல் நாள் கொடுக்கிறது. ஏனென்றால் so you have to have a variety of things happening there, not just the award where okay, so you have to have some dances, ஒரு கலை நிகழ்ச்சிகள், பாட்டு, like you know, so வாரவருக்கு ஒரு mix with the speeches, keynote speaker or whatever, like அதையும் செய்யறேன்டா it is a hard task to do. So my thing was to just recognize 25 years and then the sponsors. என்னடா அவையலால தான் இந்த விழா நடக்குது. So I had 30 sponsors. அப்படி இருந்திருந்தா இது வடிவா இது அன்றைக்கு அந்த 10th இந்த இதெல்லாம் இப்ப கூப்பிடைக்குள்ள இப்ப எனக்கு கால், சில நேரம் கால் வந்தா the MC was calling the names, you know, it was like, you know, ஒரு இடவெளி இருக்கே இல்லை. one particular sponsor, இப்ப இந்த 30 ஸ்பான்சர்லையும் 2 ஸ்பான்சர்ஸை தவிர உண்மையா 39 என்று சொல்லலாம். 2 ஸ்பான்சர்ஸை தவிர 3 ஸ்பான்சர்ஸும் நான் ஒரு இடமா போய் கதைச்சு வந்த எந்த இதுல தான் வந்த வேறு. That is the truth. Yeah. So I have an obligation as a president to fulfill their expectations. That is my, அதான் எந்த முதல் இது. ஏனென்றால் நாளைக்கும் நான் முகம் கொடுத்து கதைக்க இது இருக்கணும். அதில் ஒரு ஸ்பான்சர் the way it happened, they walked out. It's very disturbing. And எனக்கு முடிஞ்ச அப்புறம் தெரியும். அப்பொழுது நேத்து அந்த கால் எனக்கு வந்தது, அந்த எனக்கு அறிமுகப்படுத்தினவர் அடிச்சார். நான் சொன்னேன் சரியான கவலை, நான் போய் அவரை மீட் பண்ணணும் பர்சனலி, அப்ளஜைஸ் பண்றேன். அப்ப கேட்டார், நான் சொன்னேன் எந்த விஷன் வாஸ் திஸ். The one person didn't wanted this to happen. He wanted everything to go. Only one question he asked me, who is the president? That's the question I asked you. I said, I am the president. So who is getting the blame now for these actions? I said, yes, I totally understand. And I'm prepared to apologize on publicly. Because it's my fault. Yes, we did a big function, 2-day function. This function, in the caliberல எங்கட கம்யூனிட்டிக்குள்ள 2 பேர் தான் can do. I am the third guy. இது எல்லாராலையும் செய்ய இயலாது. எஸ், 2 பேர். ஆனால் அஜித் சபாரட்னம் என்ற மனிதர் மீது எங்கள் சமூகத்துக்கு இந்த எதிர்பார்ப்பு மிக அதிகம். அதுதான் இந்த கேள்விகளுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். ஏனையவர்களை தெரியாது, ஆனால் உங்களை தெரியும். உங்களிடம் இந்த பொறுப்பு இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய தலைமைத்துவ பண்பு எப்படியாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் நம்பினார்கள்.
அதாவது அஜித் சபாரட்னம் முடிவெடுத்தால் அது அவருடைய முடிவாகவே இருக்கும். அவர் சரியான முடிவை எடுத்து சரியான முறையில் நிகழ்வை நடத்தி முடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மீது எல்லோராலும் வைக்கப்பட்டிருந்தது. சரி தவறுகளுக்கு அப்பால் முழுமையாக அந்த நிகழ்வை தன்னுடைய விஷனுக்கு ஏற்றபடியாக நடத்தக்கூடியவர் என்கின்ற ஒரு விடயம்தான் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களுடைய விஷனையும் தாண்டி நான் நினைக்கிறேன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் உங்களை சுற்றி இருந்திருக்கிறார்கள். அந்த தவறான சில ஆலோசனைகள் உங்கள் மீது இந்த பழியை சுமத்தி இருக்கிறது. ஆனாலும் அதை ஒரு தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் ஒரு பெருமிதத்திற்குரிய ஒரு விடயம். நடந்தது முடிந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் கேள்விகள் தொடர்ந்து கொண்டு இருக்க போகிறது. இந்த 10 வருடம் 15 வருடம் 25 வருடம் 20 வருடங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு இந்த நாட்டிலே தங்களுடைய வர்த்தக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றவர்களுக்கு விருது வழங்குகின்ற அறிவிப்பு கடந்த வருடத்தில் வெளியாகி இருந்தது. அந்த அறிவித்தலின் போது நீங்கள் ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு பிசினஸை நீங்கள் ஓன் பண்ணுகின்றவராக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் தரவு அல்லது முதல் நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. 25 வருடங்கள் விருதுகள் கிடைக்க வேண்டுமானால் 25 வருடங்களாக நீங்கள் அந்த வர்த்தகத்தை நடத்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம், அல்லது 25 வருடங்களாக நீங்கள் அந்த வர்த்தகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் முதன்மைப்படுத்தப்பட்டது. அது 25 வருடத்திற்கு நீங்கள் அந்த விருதுக்கு விண்ணப்பித்தால் அல்லது 15 வருடத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்தால் 15 வருடங்களாக நீங்கள் அந்த வர்த்தகத்தை நடத்தி இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை அங்கே போடப்பட்டிருந்தது. ஆனால் சில விருதுகளை பார்க்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு சாத்தியமானது அல்லது எந்த அளவிற்கு அவர்கள் வர்த்தக முயற்சியிலே 25 வருடங்கள் இருக்கிறார்களா, 15 வருடங்கள் இருக்கிறார்களா, 20 வருடங்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை ஒரு சமூகமாக எழுப்ப வேண்டிய நிலை எட்டியிருக்கிறது. இந்த விருது ஒரு விருதில் கூட தவறு இருந்தாலும் அந்த முழுமையான விருதுகளும் நீங்கள் வழங்கிய அத்தனை விருதுகளையுமே அது கேள்விக்குட்படுத்திவிடும் அல்லது அத்தனை விருதுகளும் தவறான விருதுகளாக மாற்றப்படக்கூடிய டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். எங்கே விருதுகள் தெரிவிலே தவறு நிகழ்ந்தது? அப்படி தவறு நிலவுக்கு காரணம் இல்லை. இப்ப நீங்கள் சொன்னீங்க பெயர்களை குறிப்பிட முடியாது இந்த வகையிலே. ஆனால் சமூகமாக அல்லது ஒரு பொதுமகனாக பார்க்கின்ற பொழுது ஒருவருடைய விருதை பார்க்கின்ற பொழுது இவர் 25 வருடமாக இந்த வர்த்தகத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி பலருக்கும் ஒரு பதிவு மட்டும் போதுமா ஒருவரை சிறந்த வர்த்தகராக தெரிவு செய்து 25 வருடங்களாக அவர் வர்த்தகத்தில் இருக்கிறார் என்று விருது வழங்கி இந்த பெரிய விழாவிலே கௌரவிப்பதற்கு? அவர் ஒரு வியாபார பதிவினை 25 வருடங்களுக்கு முன்னர் ஒரு பெயரிலே மேற்கொண்டிருக்கிறார். அந்த பதிவு இப்போதும் இருக்கிறது. அவரின் கீழே யாரும் இயங்கவில்லை. அவர் எந்த விதமான வர்த்தக நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. இதை ஆணித்தரமாக நிறுவக்கூட முடியும். அப்படியான ஒருவருக்கு விருது வழங்கப்படுகின்ற பொழுது ஏனைய விருதுகளின் நம்பகத்தன்மை இது கேள்விக்குட்படுத்திவிடும் இல்லையா? இப்பொழுது டிடி எடுப்போம், சும்மா ஒரு கதைக்கு உதாரணம். நீங்க சொன்ன மாதிரி டிடி 25 வருஷம் அப்படி நாங்கள் பார்க்கவில்லை. You have to be a businessman for 25 years. So நீங்கள் டிடிக்கு முதல் வேற பிசினஸ் வச்சிருந்திருக்கலாம், பட் இட்ஸ் a continuity. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? ஸோ சில பிசினஸ்கள் நான் ஒரு சின்னனா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், பேஸ்மெண்ட்ல இருந்திருக்கலாம். as long as you did not claim bankruptcy or gone for a consumer proposal. அதுகள் நாங்க பார்த்தோம். நாங்கள் this is the first time the chamber did a corporate search and a bankruptcy search. அதில் media related அவையெல்லாம் நாங்கள் we gave an exception. We did not do anything. We did not. That's a decision we took. We did not take that. We did not. ஏனென்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. மீடியாவுக்கு we just did not do that search. Other than that, மற்ற எல்லாருக்கும் we did a corporate search and a bankruptcy search. Now, சிலதுகள் 10 years celebration was a big celebration at Roy Thompson Hall, but done by Kulasalathuri. அந்த நேரம் அது that was a big one. 75,000 budget. அந்த நேரம் தான் சரியான சண்டை, அந்த போர் உக்கிரமாக இருக்கேக்கல. இஞ்சையும் there were fights between gangs. வேற பிரச்சனைகள். அதுக்கு மத்தியிலும் குலா he did this. அப்பையும் அந்த அப்ளை பண்ற ஆட்களுக்கு it was given. Okay. Now 20 years when you take 15-20 லையும்
they went by that pattern. 10 years செய்தவர்களுக்கு தான் 20 years கொடுத்தது. Right? They did not do any searches. அந்த நேரம் அந்த board, they continued. But 25 years நாங்கள் செய்யல. நாங்கள் நவம்பர்லயே பேப்பர்கள்ல, டிவியில, ரேடியோல எல்லாம் போட துவங்கிட்டோம். apply, nominate. So, after the nomination closing, there were a lot of nominations came. அதே நேரம் அதுக்கு பொறுப்பாக இருந்தது ஞானி, ருத்ரன், A1 video, A1 Rudran, and then Tammy Surendran. Then they had a group. Pavel வெளியால போய் they took the applications and came. சிலதுகள் எங்களுக்கு மெயிலையும் வந்தது. So there was a committee done. So how are we going to do this? There was a question mark. இது அப்ப 20 வருஷம் எடுத்த ஆக்களுக்கே 25 கொடுக்கிறதா? There was a debate again in the board. ஒரு கமிட்டி அசைன் பண்ணியிருந்தது. நான் சொன்ன கமிட்டிக்கு நோ, I want everything checked. Okay, that's a good one. Okay, now அதுக்கு question வந்தது. இந்த விருதுமையாரத்தான் சேம்பர் முதல் கொடுத்தாக்கள், it will be negative, it will look negative. இப்படி கொடுக்காட்டிக்கு I said no, I want to do a proper search. Also bankruptcy. Then there was a question came, there's going to be a cost involved here. So 60 applicants வந்தது, applications. So அவரவன் செய்யக்கிறண்டா there's a lot of money, right? I said I don't care, I want this to be done. This is the way I want. So I told the committee. So அதில் அந்த 20 வருஷம் கொடுத்த கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்கவில்லை. அந்த காரணம் சரியான முறையில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? என்ன காரணத்திற்காக உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன? We have proof. Continuity was not there. In between அந்த பேர் மாறுபடும். பட் ஆனால் ஒரு ஊடகமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிலருடைய கவலைகள் அல்லது கரிசனைகளின் அடிப்படையிலே சிலருக்கு உங்களுக்கு விருது கிடைத்திருக்கிறது என்று அறிவித்த பின்னர் அது கிடைக்கவில்லை என்று மீண்டும் அறிவுறுத்தப்பட்டதாகவும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அது நடந்ததா? The Chamber of Commerce, we do things in good faith. Okay? Because the businessman is very active in the community. நாங்கள் ஒருவரையும் நெகட்டிவா பார்க்கற இல்ல. இந்த சந்தேகம் வந்தாதான் நாங்கள் பார்ப்போம். So 20 வருஷம் பொறுத்து இருக்கிறாக்களுக்கு automatically we said just இன்னொரு குரூப் அந்த கெடியா ஃபாஸ்டா இது பண்றது. பிகாஸ் 55-60 பேஜ் ப்ரோஃபைல் ஹெட்ஷாட்ஸ் எடுத்து போறேன்டா then it's a difficult task. It takes a lot of time. So there were two groups who were working. One, we were trying to get the information. Mattadu, Uncle Siva was asking for the write-ups. So ஒரு குரூப் அனுப்புற இமெயில்ஸுக்கு there was no response. We have proof. You can come to our office. phone கால்ஸுக்கு ஆன்சர் இல்லை. இப்ப நான் சொல்ற இதுகள் எல்லாம் 25 வருஷம் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸ். Okay, no answer. However, when Uncle Siva sent the thing, they are calling him. எப்படி 50 லெட்டர்ஸ்ல எங்கட ப்ரோஃபைல சொல்றது நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்.
So uncle is calling me to find out. I said, hold on to this, because they haven't responded to our request. And then we gave a deadline, we didn't get it, so we sent a thing. Okay, now, the way they are calling you, if they were genuine, how come they didn't call us? Why they didn't call the board? Or why they didn't respond to our emails? Why? இது அந்த கேள்வி எழுப்பியவர்களுக்கான பதிலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்து நீங்கள் சொன்னது போல இந்த விருதுகளில் மிக முக்கியமான விருதுகளாக ஹால் ஆஃப் ஃபேம், அதை தவிர 3 விருதுகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருதுகள் அது தெரிவுக்குழுவினால் வழங்கப்பட்ட விருதுகளாக 2 விருதுகள் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊடகத்துறை சார்ந்தவனாக அதனை நான் பெருமிதமாக கருதலாம், அல்லது அது எங்களுக்குரிய அங்கீகாரமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு வர்த்தக சம்மேளனம் 2 ஊடகவியலாளர்களுக்கு 2 முக்கியமான விருதுகளை, அல்லது 2 பொழுதுபோக்குத்துறை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான விருதுகளை வழங்க வேண்டிய தேவை என்ன? அதனூடாக வர்த்தக சம்மேளனம் அடைய நினைத்தது என்ன காரணம்? ஊடகம், whom are you talking about? I'm talking about Mr. Abdul Hamid and MIA. Okay. Abdul Hamid, we were honoring him for, he has been in the broadcasting industry for 50 years. It's an honorary thing. Okay. The MIA, for the voice, for the voiceless. That's how I consider this. And also, we were trying to bring a high caliber personality here to speak. And as I told you, இப்படியான ஒரு நிகழ்வை 2 பேர் தான் எங்களோட கமிட்டியில் செய்யலாம். ஒன்று கரியானது சங்கரி, மற்றது குலா செல்லத்துறை. These are the 2 people can bring do a event like this. That's what we feel, because to get the sponsors. Now, Kula was trying to do last year, so he was trying to bring Bill Clinton, Indra Noni, so idellam high cost. But then Clinton wanted to come because of the elections, then they refused. The price tag was $200,000. Indra Noni was not sure. இப்போ இது எந்த மடியில் வந்து விழுந்த உடனே I never thought this is going to cost this much in the beginning, in October. இது செய்து கொண்டு போவேக்கில் தான். இப்போ நீங்கள் எடுத்த ஸ்பான்சர்ஸ் எடுத்தாலும், yes, we spent this much money. So some of the money went back to the community. That's how I feel. Okay? How? Community. The radio, newspaper, television. And more than that, the major part of the money spent on... Hold on, I haven't finished. Okay. So, we spend about $50,000 to $60,000 on the media. Okay. Right? Now, the sponsors, whether it's Chef Ramana or Event Luxury Deco, we gave them back again something. Right? So, if you take Hilton thing, we gave it to them back. Right? Now, the Global Mail, initially we allocated $25,000 to Toronto Star. Then in October when we putting the budget. But then when I met Connection Partners, I went to sit asking for sponsor. So he asked me, give me the agenda, what's your plan, what is the thing, tell me. So I said this. Then he said, no, if this is a business organization, maybe you should go to Global Mail. Okay.
Now, so நான் போனது $10,000 ஸ்பான்சருக்கு தான் நான் போனேன். He gives me 5,000, maybe another 5,000. So he said, I know the chairman. I'll take you. Personally, I know. I'll introduce. Now, to go and meet one-on-one with Philip Crowley, he gave me 1 hour, and it went for 2 hours, almost 1.5 hours. Okay, so Ganesh came with me. We had a meeting, and program director Roshan came with me for that thing, because we have to tell him, இப்போ நாங்கள் சும்மா காசு கொடுத்தா மாத்திரம் this is not going to happen. This is a mainstream thing. So we had to go and sell our story to him. He was listening to us. So we were known as what? Either boat people or refugees 30 years ago. அந்த நேரம் அந்த 1.5 hours கதை கேட்கலே, he mentioned about a segment of a sect. I can't say that, so you guys are not like them, அப்படித்தான் அந்த இதுகள். So we are a hard working idande, like like, so then we decided to go with idu again. Ganesh said, I will come for a gold sponsor. If the cost is going to be that, I will come, and we have to take this to the next level. We have to keep a legacy. We had to showcase our talents to the mainstream. So we went nationally. The newspaper went nationally. We wanted nationally. We had to pay extra, right? So this is how it started. Like, my question: why Maya for this event? Maya is voice of voiceless, and I wanted an icon. We do agree she's voice of voiceless. Have you ever mentioned the cause for bringing her to this event on stage? I cannot remember. As a president, I was not sitting there. Why? You had a program director. Under him, you had a team working for this event who were doing all the preparations, and you were not in the seat. Yes. You were in the stage as well. Yes. When I see something happening, it was not right, I go. That's the way I am. And mistakes happens. மாயா என்கின்ற உலக புகழ் பெற்ற ஒரு பாடகி, குரல் இழந்தவர்களுக்கான குரலாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்ற ஈழத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கலைஞர். உலகளாவிய ரீதியிலே புகழ் பெற்றிருக்கக்கூடியவர்களில், ஈழத்தமிழர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றவர். அவரை அழைத்து வந்ததன் ஊடாக தமிழர்களுடைய குரல் அல்லது தமிழர்கள் அடக்கப்பட்ட விதம் உலக பரப்பெங்கும் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ் சமூகம் கருதியது. அல்லது அவரை அழைத்து வந்ததன் செய்தி சரியான முறையிலே இங்கிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால், தமிழர்கள் மீது இழைக்கப்பட்டது இன அழிப்பு என்பதை பல தடவைகளில் சொல்லி வந்திருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஒரு பாடகியின் வாயிலாக அந்த செய்தியை கனடிய மண்ணிலும் நாங்கள் பதிவு செய்திருக்க முடியும். கனடிய ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துக்கு இருந்தது. அழைத்து வரப்பட்ட குரல் இழந்தவர்களுக்கான குரல் அந்த தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தினாரா, அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஏற்பாடு நிகழ்வு ஏற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்ததா? அவர் வந்தார் சென்றார் என்கின்ற அளவில் மட்டுமே அது செய்தியாக இருக்கிறது தவிர, அவர் எதற்காக அழைத்து வரப்பட்டார், அவரை அழைத்து வந்ததன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் அல்லது முக்கியமான நோக்கங்கள் என்ன? ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் நாடிழந்து ஏதிலிகளாக பல்வேறு தேசங்களிலும்
புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தின் குரலாக அல்லது இந்த சமூகத்தின் ஒடுக்குமுறை குறித்து பேசக்கூடிய ஒரு குரலாக இருக்கக்கூடிய ஒருவரை வெறுமனே அழைத்து வந்து மேடையிலே ஒரு சில வார்த்தைகள் பேச வைத்து ஒரு விருதை கொடுத்து அனுப்பி விடுவது என்பது இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நீர்த்து போகச் செய்துவிட்டதாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள். அது ஏற்பாடுகளின் போது அல்லது அவருடைய வருகை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னராவது அவர் எப்படி கையாள வேண்டும், அவர் மேடை கலைக்கப்படுகின்ற பொழுது என்ன விடயங்கள் சொல்லப்பட வேண்டும், அவர் தொடர்பில் என்ன விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அவர் வந்திருக்கிறார் என்ற விடயத்தை ஏனைய பெரும்பான்மை ஊடகங்கள் வாயிலாக சொல்லியிருக்க வேண்டும், அவர் ஏன் வந்திருக்கிறார் என்ற கேள்வியை மற்றவர்கள் எழுப்பியிருக்க வேண்டும். அவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தன. அனைத்தையுமே நாங்கள் தவறவிட்டிருக்கிறோம். She has been interviewed by Global, that's what she told me. But அவர் என்ன கதைச்சான்னு எனக்கு தெரியாது. There was some interviews happened. That's what, when I asked her, she said. If that has happened. No, that has happened. There was interviews. Global, and then the next day she was telling me, because the thing is, நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் இருந்திருக்க வேண்டும். Okay, நடந்தது எனக்கு தெரியாது. அடுத்த நாள் நான் கதை கேட்கல தான் அந்த ஈவென்ட் வந்து she said there was a new thing happening. ஆகவே இங்கே புரோட்டோகால்ஸ் மீறப்பட்டிருக்கிறது. அது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. குளோபல் மெயிலாக இருந்தாலும் அந்த கண்டனத்தை பதிவு செய்ய மெயிலோ யாராக இருந்தாலும் எந்த ஊடகமாக இருந்தாலும் அந்த கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் தமிழ் சமூகத்துக்கு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தமிழ் சமூகமாக நாங்கள் முன்னெடுத்த விழாவிற்கு வருகை தந்த ஒரு சிறப்பு அழைப்பாளரை நீங்கள் உங்களுடைய நிகழ்விற்கு அல்லது உங்களுடைய பத்திரிகைக்கு அல்லது உங்களுடைய ஊடகத்திற்கு நேர்காணலுக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியாமல் அழைத்துச் செல்வது மிகப்பெரிய தவறு. அவ்வாறு அவர்கள் அழைத்துச் சென்று அவர்களுடைய பத்திரிகையின் விநியோகத்தையோ அல்லது அவர்களுடைய ஊடகத்தின் ரேட்டிங்கையோ அதிகரிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்த கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்திற்கும் இந்த பொழுதில் கண்டனங்கள் சென்று சேர வேண்டும். நீங்கள் அழைத்து வந்தவரை எப்படி உங்களுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்கள் நேர்காணுவதற்கு அல்லது மற்றவர்கள் தங்களுடைய பிரசித்தத்தை தேடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக அல்லது எங்களுடைய குரலாக அவர் இருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய சமூகம் சந்தித்த அவலங்கள் சொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக அழைத்து வந்த ஒருவரை அந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றாத ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி அனுமதிக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதை கடந்து நாங்கள் செல்ல வேண்டும். இந்த நேர்காணலின் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போல, நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல பல்வேறு விதமான சவால்களை தாண்டித்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இத்தனை சவால்களையும் தாண்டி வருகின்ற பொழுது இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. கனடாவிலே பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்றன, பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், இருமொழி புலமை சார்ந்தவர்கள், 3 மொழிகளில் பேசக்கூடிய புலமையாளர்களும் கனடாவில் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்திருந்தால் கனடாவின் நிகழ்வுகள் எப்படி நடத்தப்படுகின்றன, கனடாவில் இருக்கக்கூடிய வர்த்தக சம்மேளனம் எவ்வாறு நடக்கிறது, அந்த வர்த்தக சம்மேளனத்திற்கு தொடர்பு பட்ட அனுசரணையாளர்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற குறைந்தபட்ச அறிமுகத்தோடாவது அவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லது அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் சம்பந்தமாக அல்லது அழைக்கப்பட்ட விருதுகள் பெற்றவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய வர்த்தகம் என்ன என்ற ஒரு சொல் அவது சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த முக்கியமான விடயங்கள் தவறவிடப்பட்டதற்கு காரணம் நீங்கள் கனடாவை தாண்டி வெளியில் இருந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரை அழைத்து வந்தது தான் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதற்கு என்ன பதில்? உண்மையிலேயே நான் இவளை அழைச்ச போது my thinking was to have 2 people, male and a female. Male is in Tamil and female our English and French, because since she speaks other languages. This happened in January, February in Switzerland. Meet Manipur Vanda, but the thing is, naal po in the list Vanda Purahu, how many people and then முடிவெடுத்துச்சுன்னா 2 பேரை போட்டா there will be more time consuming. அதால தான் அது தவிர்க்கப்பட்டது இல்லையா. பட் ஒரிஜினல் பேனல் தவிர்க்கப்படுகின்ற பொழுது நீங்கள் முக்கியமான ஒன்றை தவிர்த்திருக்கிறீர்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் கனடாவில் இருக்கக்கூடிய வர்த்தக முயற்சியாளர்களின் வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துகிற பொழுது கனடாவில் இருந்து ஒருவருக்கு வாய்ப்பை வழங்காமல் வேறு ஒருவரைக்கு அந்த நிகழ்வின் முழுமையினையும் தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவதன் மூலம் நீங்கள் இங்கிருக்கின்ற அத்தனை அறிவிப்பாளர்களையும் அல்லது அத்தனை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் இயலாமை உடையவர்களாக வெளி உலகத்திற்கு காண்பித்திருக்கிறீர்கள். நான் அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் we wanted to bring somebody from outside and also have somebody within.
அப்ப இந்த டைம் பத்தாக்குற வரைக்குள்ள the question came, she can do all 3 languages, why then have another person? So that was the இது. ஆகவே உங்களுடைய முதன்மை நோக்கம் எத்தனை மொழிகளை ஒருவர் பேசுகிறார் என்பதை தவிர இந்த நிகழ்வை சரியான முறையில் அவர் முன்னெடுத்து செல்வாரா, இந்த நிகழ்வு தொடர்பாக சரியான முறையில் அவர் அறிவூட்டப்பட்டிருக்கிறாரா என்ற விடயங்களை தாண்டி ஒருவர் 3 மொழிகளையும் பேசினால் போதும் அவரை வைத்து நிகழ்ச்சியை நடத்திவிடலாம் என்று நீங்கள் முடிவெடுத்தது என்பது சரியானதா? The thing is, we hired a event planner for the first time. Avithaidin badi, I think she has taken his instructions. That's where the idu. So Allan and the, because I have seen 2 of her emceeing doing France and Switzerland. In her native place. France and Switzerland. And she also comes to London. Right. So she's a freelance. She's an experienced person. She's not a amateur. Okay. So I don't want to put her down. No, this is not putting her down. No, the question raised because she's not prepared well to handle this caliber event. No, the thing is, initially we wanted to bring BBC anchor. So what? அந்த நேரம் நீங்கள் என்ன சொல்றீங்க? அவர் வந்திருந்து இந்த நிகழ்வு சரியாக நடந்திருந்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார். வரவில்லை. வேறொருவர் வந்தார். நிகழ்வில் சில தடைகள் இருந்தன. அதற்கான காரணம் கேள்விக்குட்படுத்தப்படவில்லை. இல்ல, அது Canadian MCM can make the same mistake. It's not the same thing. Canadian MC can also make the same mistake. Just because you are a Canadian, it's not just because you are a Canadian, you cannot say, oh, he's going to be perfect. No. Mistake can happen. Well, you have to ask me the question whether that person was capable or not. And if you ask me that, yes, she is capable. I have our question. Okay. You don't have any capable person from this soil. No, it's relevant. Okay. Yeah, we used to take, I wanted something different. We got a band this time from Montreal. Same thing. ஆகவே நீங்கள் நிகழ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் அல்லது நிகழ்வோடு தொடர்பு படாத ஒருவரை அழைத்ததுதான் நிகழ்வு தொடர்பாக இவ்வளவு கேள்விகளும் எழுவதற்கு காரணம் என்று பலர் சொல்கிறார்கள் இல்லையா? அப்படி சொல்றவேல் என்றால், like the MC, I think the MC she was good. Yes. But the instructions came from the event planner must have done the damage. That's all I can say. Because I have witnessed her performance. Yes, of course. Okay. She is very talented. Okay, you can go and see her, I know her performance. Okay. ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரை 3 மொழிகளை இல்ல 4 மொழிகள் 5 மொழிகள் பேசக்கூடிய ஒருவரை அழைத்து வந்து அவரை தவறான முறையிலே வழிநடத்தி அவர் மீது இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை குறைக்கின்ற விதமான ஒரு நிகழ்வினை அவரின் கைகளில் கொடுப்பது அவருக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதாகி விடுகிறது இல்லையா? ஆகவே இது சம்பந்தப்பட்டவருக்கு மீது அல்லது இந்த தவறுகள் நிகழ்வதற்கு அல்லது அவர் சரியான முறையில் தயார்படுத்தப்படாமைக்கான காரணம் யார் மீது? I don't want to say it was the event planner. Maybe then we should be, the board should get the blame then. That's what you want us to say. The thing is, முழுமையாகவே இந்த நிகழ்ச்சி தமிழர்களுடைய வெற்றியை கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஒருவருடைய தனிப்பட்ட நீங்கள் அவர் சிறந்த முறையிலே அந்த நிகழ்வை நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே ஹயர் பண்ணிய அவருக்கு நீங்கள் பே பண்ணித்தான் அவரை ஹயர் பண்ணிருக்கீங்க. No, யாரு? அந்த ஈவென்ட் பிளானரை. Yeah. All this boils down to the time factor. Okay? As I told you from the beginning, my plan was to have just 25 years and recognize the sponsors. இது அப்படி நடந்திருந்தா இது ஒண்ணுமே நடந்திருக்காது. Everything would have been very smooth. And our fast சொல்லவே மாட்டா, like, everything, and then the table that sponsor wouldn't have gone away. Okay. அவர் வெளியில் போனார். உள்ளே இருந்தவர்கள் எல்லோரும் திருப்திப்பட்டிருக்கிறார்களா? இருந்த 30க்கு மேற்பட்ட அனுசரணையாளர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை தாங்கள் வழங்கிய பணத்திற்கு பெருமதியான நிகழ்வாக பார்க்கிறார்கள் என்று நீங்களால் கூற முடியும். The thing is now, everyone knows giving 90 awards is not easy thing. 90 இது. அதே நேரம் நான் எடுத்த பணத்துக்கு CTCC has given the justification. Yes, we have done. How? Because right throughout from November to now, all the events we have promoted them, just not this one. Okay, so if you take ஒரு organization எடுத்து when they go and do a Markham Fairground or $10,000 or whatever, just the one event
and then that's fine. All around almost 10 months, we promoted them. I personally spoke to them. You can ask Kubesh Nawa law office, not even 1 year. Okay, he gave me $25,000. You can ask Altona, very first time he came. Okay. You can ask Christie, Active Greenhouse, Luxury Deco. So if you ask me, yes, no. That one particular incident was, I don't say, because அவையிலும் கூப்பிட உடனே வரவும் இல்லை, இந்த பேர் கூப்பிட அவர்கள் வரவில்லை என்பது சரி. ஆனால் அவர்கள் எங்கே இருக்க வேண்டும், அவர்களுக்கான நேரம் எப்போது, அவர்கள் எப்போது அழைக்கப்படுவார்கள், அவர்கள் எப்படி வர வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரும் $10,000 $25,000 தந்து இந்த நிகழ்வு, இது போன்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்வு நடத்துவதற்கு தங்களுடைய அனுசரணை வழங்கி இருக்கிறவர்கள் சரியான முறையிலே கையாளப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கான இருப்பிடம், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்குரிய நேரம் எப்போது, அவர்கள் எப்போது மேடைக்கு அழைக்கப்படுவார்கள், அழைக்கப்பட்ட யாரால் அவர்களுக்கான விருதுகள் வழங்கப்படும் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அது நிகழ்வில் 40 விருதுகளா 100 விருதுகளா என்பது தொடர்பு விடயம் அல்லவே. இது உங்களுடைய 30 அனுசரணையாளர்கள் தொடர்பான விடயம். அவர்கள் சரியான முறையிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். But they were volunteers. So அந்த விருது கூப்பிடைக்கு முதல் they were brought in there. ஆனால் அதிலும் கூட உங்களுக்கு பற்றாக்குறை இருந்ததாகத்தானே சொல்லுகிறார்கள். உங்களுக்கு போதுமான வாலண்டியர்ஸ் இல்லை, அவர்களை ஒவ்வொருவரையும் அழைத்து வருவதற்கான சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கவில்லை. இல்லை, they were volunteers. Volunteers were there. But சில நேரம் அந்த டேபிள்ல நாங்கள் பார்த்துட்டு போனா அந்த டேபிள் அவையில் இருக்கவில்லை. அது ஒரு இது. So you know, again எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி John Tory was supposed to come between 6:30 and 7:30. That was 3 weeks ago. Then at the last minute it got changed, 7:30 and 8:30. Same thing with the ministers too. 2 நாளைக்கு முதல் தான் எங்களுக்கு கிடைச்சது minister is coming. Again the time is not announced. So நாங்கள் ஒன்றை போடுவோம், ஹால் ஆஃப் ஃபேமை கூப்பிட போறோம். அதான் முதல் விருது. யார்கிட்ட கையால? ஜான் டோரியோட கையால. பட் தென் முதல் நாள் இரவு மாற்றப்படுது. ஸோ 3:30 மணி மட்டும் காலையில் ஜெயக்குமார், சாந்தா, லோகன் வேலும் மயிலும், மைக் அகிலன், போர்டு எல்லாம் நாங்கள் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, வெளியால இருந்து கேள்வி கேட்கிறது சரியான ஈஸி. I can tell you that much. The agenda was changed 4-5 times. The dignitaries at the time was, again, the dignitaries illama, we don't want to call the awardees too. So it's a catch-22. நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தரவில்லை அல்லது வருகை தர மாட்டார்கள் அல்லது வருகை தர முடியாது என்கின்ற நிலை இருந்தால் நிகழ்வு நடைபெறுகின்ற நாள் அன்று இறுதியாக உங்களுக்கு ஒரு வரைவு கிடைத்திருக்கும். இந்த நேரத்திற்கு தான் இவர் வருவார் என்கின்ற விடயம் இறுதி நேரத்தில் வரிசைப்படுது. அதன் அடிப்படையிலே அந்த நிகழ்வை நீங்கள் வரிசைப்படுத்தியிருக்கலாம். இத்தனை மணிக்குத்தான் ஜான் டோரி வருவார், இத்தனை மணிக்குத்தான் மாக்கம் மேயர் வருவார் என்கின்ற அடிப்படைகள் உங்களுக்கு கடைசி நேரம் மட்டும் தெரியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எப்படியும் முன்கூட்டி அறிவித்திருப்பார்கள் இந்த நேரத்திற்கு தான் வருவோம். அதற்கு ஏற்ற வகையிலே அதை அந்த இறுதி நேர மாற்றங்களை செய்திருந்தால் கூட இந்த நிகழ்வுகளில் இந்த தடங்கல்களை தவிர்த்திருக்கலாம். இல்ல ரமணன், the thing is, இப்ப Friday we have an event, Saturday we have an event. Okay, so when you have 2 days back to back events happening, adum Friday event we started at 2 o'clock. So the whole day is gone for us, right? So you had a same team of people
handle both these? The board and the volunteers, like, you know. So, இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை நடத்துகின்ற பொழுது ஒரே அணியை வைத்து 2 நாள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது தவறு என்று யாராவது சொல்லவில்லையா? 2 நாள் நிகழ்வுகள் வருகின்ற பொழுது இரண்டிற்கும் தனித்தனியான அணிகளை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுக்கான வேலைகளை இந்த அணி பார்க்கட்டும், இந்த நிகழ்வுக்கான வேலைகளை இந்த அணி பார்க்கட்டும் என்று பகிர்ந்து அளிப்பதுதானே இந்த நிகழ்வை சிறப்பாக்கி இருக்கு. ஒரே அணி 2 நாள் நிகழ்வுகளை நடத்தும். No, the board is the final. நாங்க தான் இப்ப யாரு volunteers வந்தாலும் we have a responsibility. If something goes wrong here, you are asking me questions. I am responsible for this. Volunteers, they will come and go. அவையில் வந்து போருவினம். நான் volunteers கூறவில்லை, போர்டை டிவைட் பண்ணியிருக்கேன். No, போர்டை டிவைட் பண்ணினாலும் 9 பேர் தான் அதுல. Right? And this is it's not a 100 பேரோட நடக்கிற event இல்ல. Right? அதுவும் பெரிய event தான். Because it started at 2 o'clock. So we had to be there at 12:30. Registration. அது ஆக்கள் வருவினமா, அது இன்னொரு tension. Because it's a working day, right? So CMSC is asking me how many people are coming. The economist. So I said 400 people at least. You know, other base panitan he is sending an economist in, right? So then Madhavan came and arrived previous day. So again, Maya idum Thursday madam we did not get the confirmation whether she is coming or not. So it was all up in the air. And then we wanted her to be there. As you said, next day we can do something, media or something we can arrange. They said no, she has to fly back the next day. So she comes in the night. We are in a function. So in the Aravasi group ponuvanga pick up பண்றதுக்கு. Then Saturday we have no time. She said she has a practice on Monday morning. So, yes, we did not make use of her. No, I have a question. You spend the money to fly her to Toronto. Yes. How come she goes for a practice? Monday she has to be there. That's what they said. Monday, okay. Monday. Okay. So we wanted her to stay Sunday and then do some whatever, like, you know, a PR. They said no, because flight எடுக்கிறதும் it was very difficult because it was a TIFF week. So on the Friday 6 o'clock flight ஒன்றுல தான் சீட் இருந்தது, the last flight. So question, you have question, they are valid questions. இது 2 நாட்கள் நிகழ்வாக ஏன் முதலில் தீர்மானிக்கப்பட்டது என்பதே அடிப்படை கேள்வியாகத்தான் இங்கே வருகிறது. ஏன் 2 நாட்களில் என்ன அடைவு மட்டம் இருந்தது? என்னத்தை நீங்கள் அடைந்தீர்கள்? 2 நாட்கள் நிகழ்வை நடத்தியதால் என்ன பயன் கிடைத்தது சிடிசிசிக்கு? இப்படி 2வது நாள் நிகழ்வையும் இவ்வளவு தூரம் கேள்விகளுக்கு உட்படுத்திய ஒரு நிகழ்வாக நடத்தாமல் ஒரே நாள் நிகழ்வாகவே நடத்தி முடித்திருக்காங்க. சிறப்பான நிகழ்வாக ஒரே நாள்ல டியர் மாதத்தை தான் வச்சிருக்கலாம், பிசினஸ் எக்ஸ்போ வச்சிருக்க இயலாது. ஓகே. சோ 200 பேர் தான் கலந்து கொள்வார்கள் என்றால் அதை வேறொரு நாளில் வைத்திருக்கலாமே. அதை இந்த நிகழ்வோடு சேர்த்து நடத்தி நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங் வந்தீங்களா? Did you come? இல்லை. Okay. At that time there were about at least between 400 to 500 people. Sari. Right. But in the daytime it was about 200. Yeah. But it's a Friday afternoon, right? இல்லை, 2 நாள் நிகழ்வுகளை நடத்தியதுதான் அந்த பிரதான நிகழ்வில் தாக்கம் செலுத்தியது என்றால் அந்த நிகழ்வை முன்கூட்டியே தவிர்த்திருக்கலாமே என்பதுதான். அப்படி நடத்தியதால் என்ன பயன் கிடைத்து விட்டது என்ற கேள்விதான் இருக்கிறது. The thing is, we wanted to show it's a business community, like we are doing business, so we wanted to have some kind of a exposure saying that we are doing this. Adala oru nanma, we got a condominium builder from Sri Lanka. They came for the first time, right? We had never got a sponsor in the past. So, and the business panel name irundavar. There is another thing, future of CTCC. There is an election coming. We are planning to have some kind of a connection, trade with Sri Lanka. அடுத்த கேள்வி அதில் தான் வருகிறது. இத்தனை
பிரம்மாண்டமான நிகழ்வு. நீங்கள் சொன்னது போல ஒரு வருடத்தில் ஏறத்தாழ $7 லட்சம் செலவிடப்படுகிறது கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தால். அதில் ஒரு பகுதியை குறைந்தது $1 லட்சம் பயன்படுத்தி தாயகத்திலே ஒரு முதலீட்டை அல்லது தாயகத்திலே ஒரு வர்த்தக முயற்சியினை கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் ஆரம்பித்திருக்குமானால் அங்கிருக்கின்றவர்களுக்கான வாழ்வாதாரமும் இங்கிருக்கின்றவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக அது மாறியிருக்கும். அப்படியான ஒரு வாய்ப்பை இந்த 25வது ஆண்டிலே ஏன் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் எடுக்கவில்லை? தாயகத்துடன் ஒரு தொடர்பாகவும் தாயகத்திலே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இந்த அனுசரணையாளர்களின் பங்களிப்போடு கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் ஒரு தொழில் முயற்சியினை அங்கு ஆரம்பித்திருக்கலாம் இந்த 25 வருட கொண்டாட்டங்களோடு. ஒன்று நீங்கள் சொன்னது போல் $100,000 எக்ஸ்ட்ரா வருமான்ற ஒரு கேள்வி இல்லை. சேவிங்ஸ் ஓகே, எக்ஸ்ட்ராவை கேட்கவில்லை. இந்த 7 லட்சத்தில் 1 லட்சத்தை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். 7 லட்சம் exactly it's not 700, could be about 600, but we all over budgeted. சரியா? From October to now, every month we had events. Yeah, okay. Now, இப்பதான் Stefan Dion has gone to Sri Lanka with a trade mission about 2 months ago. 3 years ago, we started doing something with the Chamber of Commerce in Jaffna. Okay? Now, that initiated by me, I was a VP. But அது பெருசா சரி வரவில்லை. ஏனென்றால் அவையால் அந்த காசத்தான் எதிர்பார்த்தார் இங்கே இருந்து, பட் அந்த what they are going to be doing அந்த அதுல பெருசா அக்கறை காட்டவில்லை. நாங்கள் டேப்புகளை நான் கேட்டாலும் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் வராது. இப்பொழுது அடுத்த வருடம் தான் நீங்கள் கேட்ட இதை நாங்கள் செய்ய இது பண்ணியிருக்கிறோம். அதில் எவ்வளவு மிஞ்சும், these are all going to be a factor. But if you ask me, are we planning to do? Yes, we are planning to do. One of the reasons is inviting the High Commissioner of Sri Lanka to the event. Okay? Because we have to start the dialogue somewhere. அவரோட கதைக்காம நாங்கள் we have to talk to the officials. If the government of Canada is speaking to them, then we have to go with the government trade. That's what I believe in. இந்த 25 வருஷ இந்த விழா நிகழ்வுகளால நாங்கள் அந்த மெட்டை இதுக்கு போறதுக்கு, because we were just holding off. Now since this is ended, we can look forward for that. But if you ask me, நான் போர்டில் இருக்கிறனோ இல்லையோ தெரியாது. If I am going to be the president, then that is in my agenda. வாழ்த்துக்கள் அஜித் சபாரட்னம். உங்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அது இலங்கை அரசாங்கத்தின் ஊடாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. அது தமிழர்களிடம் இருக்கக்கூடிய அதிகார மையமாக விளங்கக்கூடிய வடமாகாண சபை ஊடாக கூட நாங்கள் செய்திருக்கலாம். அரசாங்கம் இல்லாமல் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாகவும் நாங்கள் பல விடயங்களை முன்னெடுக்கலாம். இப்போது பல தனிநபர்களும் சிறு சிறு குழுக்களும் கூட அங்கே பல்வேறு விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நாங்கள் அரசாங்கத்தின் ஊடாகத்தான் சில பணிகளை ஆற்றப் போகிறோம் அல்லது அரசாங்கத்தோடு பேசித்தான் சில விடயங்களை செய்ய போகிறோம் என்று காத்திருப்பது என்பது எவ்வளவு தூரம் சரியானது என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கேள்வி அரசியல் சார்ந்ததாக மாறிவிடும். அது கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இந்த நேர்காணலின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும் என்பதால் அது தொடர்பான ஒரு உரையாடலை பிறதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்புகிறோம். இப்போது இறுதியாக இந்த நேர்காணலின் நோக்கம் ஒரு ஊடகமாக மக்கள் மத்தியிலே இந்த நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கின்ற நிலையிலே அது தொடர்பில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், மிக முக்கியமான அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த நேர்காணலை அமைத்திருந்தோம். நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், பல கேள்விகளுக்கான தெளிவான பதில் கிடைத்திருக்கிறது. இன்னும் பதில் சொல்லப்படாத அல்லது பதில் காண முடியாத சில கேள்விகளையும் இந்த நேர்காணல் விட்டு செல்லும் என்றும் நான் நம்புகிறேன். அது அவ்வாறே தொடரும். சில சந்தர்ப்பங்களில் காலம் அதற்கான பதிலை சொல்லும் என்று நம்புகிறோம்.
அதை தாண்டி இந்த நேர்காணலானது கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துடைய முயற்சிகளையோ அல்லது அதனுடைய இந்த பெரு வளர்ச்சியினையோ எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடாது என்கின்ற கருத்தை மிக ஆணித்தரமாக பதிவு செய்ய நாங்கள் முனைகிறோம். இது கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தை அடுத்த கட்டத்தில் அல்லது எதிர் வருகின்ற நிகழ்வுகளை சரியான முறையிலே மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே அமைந்த நேர்காணலாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அத்தோடு இந்த நிகழ்வை எத்தனை விதமான விமர்சனங்களுக்கு அப்பாலும் இத்தனை பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துடைய இயக்குநர் சபை, அதன் தலைவர், நிகழ்ச்சி பணிப்பாளர் மற்றும் மிக திறமையான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரை கனேடிய மண்ணில் அறிமுகம் செய்திருக்கிறது கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். அவர் 4 மொழிகளை பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. ஒரு தமிழ் மங்கை இத்தனை திறமைசாலி ஒருவரை வேறு இடத்திலிருந்து அழைத்து வந்து அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளில் ஏற்பட்ட சில தவறுகள் காரணமாக சிலருக்கு அது சில களங்கங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த களங்கத்தை துடைக்க வேண்டும் அல்லது அந்த களங்கம் சார்ந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் மனம் திறந்த இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக அஜித் சபாரட்னம் அவர்களுக்கு எங்களுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ரமணன்.